சாட்டை திருமன் ஏதாவது ஒரு காணொலியில் விஜய் குறித்தோ தாவேகா கட்சியினர் குறித்தோ லெஃப்ட் பாண்டி பேசின மாதிரி அசிங்கமாக ஆபாசமாக பேசியிருக்காரா? எங்க ஒரு காணொலி எடுத்து காட்டுங்க. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு திமுக கட்சிக்காரங்க என்ன ரவுடித்தனத்தையும் சல்லித்தனத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே ரவுடித்தனத்தையும் சல்லித்தனத்தையும் இவங்க ஆட்சி அதிகாரம் கையில் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. இன்னும் எந்த ஒரு தேர்தலையும் முழுசாக சந்திக்கல. அதுக்குள்ளேயே இந்த அடிமட்ட அளவில் இந்த ரவுடித்தனத்தையும் சல்லித்தனத்தையும் பண்ணுறாங்கன்னா இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. வணக்கம், நான் உங்க அப்ஜித். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை கேட்டுருங்க. முத பொதுவெளியில் பேச முடியாத வார்த்தைகளை பேசி காணொலி வெளியிடக்கூடிய அந்த நபர் யாருன்னு சொல்லி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தேனி மாவட்டத்தை சார்ந்த ஒரு மாவட்ட பொறுப்பாளர் தான் இந்த லெஃப்ட் பாண்டி. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவருடைய காணொலிகளில் விஜய் குறித்தும் தாவேகா கட்சியினர் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு, கிண்டலும் கேலியுமா பேசுகிறாரு. அப்படின்றதுக்காக அவரை மிரட்டும் விதமாக அசிங்கமாக ஆபாசமாக பேசி இந்த லெஃப்ட் பாண்டி அவர்கள் அடிக்கடி காணொலி வெளியிடுவார். அதில் ஒரு காணொலி தான், நீ தேனி பக்கம் வந்து பாடுறா, அவன் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு பேசின காணொலி எல்லோருமே பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் நேற்று நடந்துச்சு. தேனியில் அண்ணன் சாட்டை துரைமுருகன் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் இந்த லெஃப்ட் பாண்டியும் அவனோட அல்ல கையில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவனை ஒரு மாதிரி கொஞ்சம் கைகலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது உண்மைதான். அதனப்புறம் காவல்துறையினர் இந்த லெஃப்ட் பாண்டி மீது பிணையில் வெளிவர முடியாத 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. கூட இந்த ஒரு 2-3 பேர்த்த கைது பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. இப்போ இந்த லெஃப்ட் பாண்டி தலைமறைவாக இருக்கான். தேனி பக்கம் வந்து பாரானா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா அப்படின்னு வாய்களையே வீடியோ போட்ட இந்த லெஃப்ட் பாண்டி இப்போ கைதுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிருக்கான். ஒரு விஷயத்தில் தாவேகா கட்சிக்காரங்க 50 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க. மேலே தலைவன் முதல் அடிமட்ட தொண்டை வரைக்கும் இடையில இருக்க பொறுப்பாளர் முதற்கொண்டு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. என்னன்னா, பொதுவெளிக்கு வர வேண்டியது, ஏதாவது ஒரு இலவ கூட்ட வேண்டியது, அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை போலீஸ் கேஸ்னா ஓடி ஒளிஞ்சிடுறது. விஜயும் அப்படி தான் இருக்காப்புல, கூட இருக்கக்கூடிய புஷியானந்த் அப்படி தான் இருக்கார், நிர்மல்குமார் அப்படி தான் இருக்கார். சம்மந்தமே இல்லாமல் இந்த ராஜ்மோகன் அவரெல்லாம் யாருமே தேடலை. அவனுமே அந்த கரூர் பிரச்சனையில் 1 மாதத்துக்கு மேலே தலைமறைவாக இருந்தார். அதே மாதிரி தான் இப்போ இந்த தேனியில் நடந்த அந்த கூட்டத்தில் தேவையில்லாமல் பஞ்சாயத்து பண்ணி இப்போ லெஃப்ட் பாண்டி தலைமறைவாக சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த சல்லித்தனமாக பேசிக்கிட்டு சல்லித்தனமாக நடந்ததுக்கு இவன் மேலே வழக்கு விழுகிறது, அது வேற கதை. கூட போகிற 4-5 இளந்தாரி பயல்களுக்கும் தேவையில்லாமல் வழக்கு வாங்கி அவங்க வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இளைஞர்களையே தவறாக வழி நடத்தக்கூடிய வேலைகளை தான் இந்த தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய தற்கூரிகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தாவேகா கட்சியினரை இன்னைக்கு நம்ம கிண்டலும் கேலியுமா கடந்து போயிட்டு இருக்கோம். சின்ன பசங்க தெரியாமல் பேசுகிறாங்க, அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க, புரிதல் வந்தால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு திமுக கட்சிக்காரங்க என்ன ரவுடித்தனத்தையும் சல்லித்தனத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே ரவுடித்தனத்தையும் சல்லித்தனத்தையும் இவங்க ஆட்சி அதிகாரம் கையில் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. இன்னும் எந்த ஒரு தேர்தலையும் முழுசாக சந்திக்கல. அதுக்குள்ளேயே இந்த அடிமட்ட அளவில் இந்த ரவுடித்தனத்தையும் சல்லித்தனத்தையும் பண்ணுறாங்கன்னா இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, செய்தி சேகரிக்க சென்ற இந்த கனிம வள கொள்ளை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை திமுக எம்எல்ஏ பழனியாண்டி அந்தாலே ரவுடி பையன் மாதிரி தாக்குனதை நம்ம செய்திகளில் பார்த்தோம். அது சம்மந்தமான செய்திகள் எல்லா ஊடகங்களையும் நம்ம வந்துருச்சு, நம்ம பார்த்தோம். அவன்கிட்ட பழனியாண்டிக்கிட்ட அதிகாரம் இருக்குது, எம்எல்ஏன்ற பவர் இருக்குது. பவரை கையில் வச்சுக்கிட்டு அந்த ரவுடித்தனத்தை பண்ணான். எனக்கு எதிராக எந்த செய்தி வந்துடக்கூடாது, என்னை குறித்து எவனும் பேசிடக்கூடாதுன்ற அந்த ரவுடித்தனத்தை பண்ணான். ஆனால் இந்த லெஃப்ட் பாண்டிக்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை. இருந்தாலும் அவன் சத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு சின்ன கட்சி தானே, இவங்களை அடித்து பார்ப்போம், இவங்களை மிரட்டி பார்ப்போம், உருட்டி பார்ப்போம்னு சொல்லி ஆளுகளை ஆயுதங்களோட கூட்டுக்கிட்டு ரவுடித்தனத்தை பண்ணுறதுக்காக நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கான். இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அரசியல் நாகரிகம் இருக்கக்கூடிய எவனாச்சும் இதை பண்ணுவானா? ஒரு கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடக்குன்னா அது அவங்களுடைய நிகழ்வு, அதில் போய் நம்ம தேவையில்லாமல் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அரசியல் தெரிந்த அனைவருமே விலகி நிற்பாங்க. 1000 கருத்துக்கள் பேசட்டும், நம்மளுக்கு எதிரானதே பேசட்டும், இருந்தாலும் அது அரசியல் உரிமை. இது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் இங்கே அரசியல் பேசுவதற்கான உரிமை இருக்குது, எல்லாரும் விமர்சிக்கிறதுக்கான உரிமை இருக்குன்னு சொல்லி மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் கூட கொஞ்சம் விலகி இருப்பாங்க. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த திமுக ஆட்சிக்கு வந்த புதுசில் நாம் தமிழர் கட்சி மேடையில் ஏறிக்கிட்டு இந்த திமுக கட்சிக்காரங்க சல்லித்தனம் பண்ணுவாங்க, பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அவங்களே அடங்கி ஓடிட்டாங்க. நம்மளாம் ஏறணும்னா பேரு கட்டு போகும்டா, அசிங்கமாக போகும்டா, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கடா அப்படின்ற பயத்தில் அவங்களே ஒதுங்கிட்டாங்க. ஆனால் இப்போ ஆரம்பித்து 2 வருஷம் கூட முழுசாக ஆகலை. இன்னும் மக்களுடைய நம்பிக்கையெல்லாம் எதுவுமே முழுசாக பெறலை. அதுக்குள்ளாட்டியுமே இந்த சல்லித்தனம் ரவுடித்தனம் பண்ணுறான்னா இந்த லெஃப்ட் பாண்டி கையில் அதிகாரம் போச்சுன்னு வச்சுங்க, என்னென்ன பண்ணி நான் தேனிக்குள்ளே கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம், இந்த
பழனியாண்டி பண்ணுற மாதிரியான தேனி பகுதிக்குள்ளே கனிம வள கொள்ளை இது கந்து வெட்டி எல்லா பிஸ்னஸும் பண்ணுவான்ல. அப்படி பண்ணக்கூடிய ஒரு 3ஆம் தர ஆள் மாதிரி தான் இவனோட பேச்சுக்கள் எல்லாமே இருக்குது. அப்படி வேணால் 3ஆம் தர தொழில் பண்ணக்கூடிய ஆளாக தான் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி 3ஆம் தர தொழில் பண்ணக்கூடிய ஆட்களை எல்லாம் அடிமட்டத்தில் வச்சுக்கிட்டு பெரிய நாங்கள்லாம் வந்து தூய சக்தி, திமுக வந்து தீய சக்தி, அது எதுக்கு வந்து பேசுறதுலாம் பச்சை அயோக்கியத்தனம். இதெல்லாம் நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், உடனே இந்த தாவேகா கட்சியினருக்கு பொத்துக்கிட்டு வந்துடும். என்னங்க சாட்டை துரைமுருகன் எங்களை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சிச்சாருங்க, ஆபாசமாக பேசினாருங்க, அதனால தாங்க லெஃப்ட் பாண்டி இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு வந்து நியாயம் பேசுவாங்க. சாட்டை துரைமுருகன் ஏதாவது ஒரு காணொலியில் விஜய் குறித்தோ தாவேகா கட்சியினர் குறித்தோ லெஃப்ட் பாண்டி பேசின மாதிரி அசிங்கமாக ஆபாசமாக பேசியிருக்காரா? எங்க ஒரு காணொலி எடுத்து காட்டுங்க. என்ன அந்த மடக்கு ஊதி சின்னம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லுவாங்க. அது சாட்டை துரைமுருகன் கண்டுபிடிச்ச வார்த்தையோ இல்லை நாம் தமிழ் கட்சிக்காரங்க கண்டுபிடிச்ச வார்த்தையோ இல்லை. அந்த சின்னம் வந்தப்பயே இணையத்தில் அது அப்படி தான் காட்டுச்சு. இணையத்திலிருந்து தான் அந்த பேரே எல்லாரும் எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. அதனால தான் அது கிண்டலும் கிளிமா பேசப்பட்டு இருக்கு. ஏதோ முத சாட்டை துரைமுருகன் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாருன்ற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படினாலும் எங்களுக்கு அந்த சின்னத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நாங்கள் இப்படி கூப்பிடுங்க தப்பாக கூப்பிட்றான்னு சொல்லிட்டு போகணும் தானே. உன்னுடைய கருத்தை வந்து சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு தேனியை பக்கம் வந்து பாடுறா, தேனிக்குள்ளே நீ காலை வச்சிருக்காடான்னு பேசுறதுலாம் எவ்வளோ பெரிய ஒரு ரவுடித்தனமான பேச்சு. அதை விட்டுட்டு அவர் வந்து பேசக்கூடிய அந்த பொதுவெளியில் பயன்படுத்த முடியாத வார்த்தைகள்லாம் வந்து எவ்வளோ வக்கரமான வார்த்தைகள். உங்கள் தாவேகா கட்சியை சார்ந்த யாராச்சும் ஒருத்தர் இவரை கண்டிச்சிருப்பாங்களா? தலைமையில் இவர் ஏதோ ரோட்டில் போகக்கூடியல இல்லை சாதாரண தொண்டனா? மாவட்ட பொறுப்பாளர் ஒருத்தர் கொடுத்து வச்சிருக்கீங்களே, ஒரு கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் இப்படி ஆபாசமாக பேசி காணொலி வெளியிட்டா அந்த கட்சியினுடைய மதிப்பு என்னவா இருக்கும் மக்கள் மத்தியில்? அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் நம்ம கட்சி பேர் தான்டா கெட்டுக்கிட்டு இருக்குன்னு அந்த யோசனை கூட இல்லாமல் அவனை கண்டிக்காமல் தொடர்ந்து பேச அலோவ் பண்ணது யார்? அது மட்டும் இல்லாமல் சரி பேசுனா சாட்டை துரைமுருகன் அங்கிட்டு காணொலி போட்டார், இவர் இங்கிட்டு காணொலி போட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கடந்து போயிடலான்னு பார்த்தா திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி இன்னொரு கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்தில் அநாகரிகமாக உள்ளே பூந்து சல்லித்தனம் பண்ணிங்கன்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ நீங்கள் எல்லாமே திட்டமிட்டு தானே பண்ணுறீங்க. உங்களுடைய நாலேஜோட தானே இந்த லெஃப்ட் பாண்டி இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அப்போ கட்சியில் திட்டமிட்டு ஒரு ரவுடி பையில நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஊருக்கு ஒரு ரவுடி பையில வச்சு அப்படியே மற்ற கட்சிக்காரனை மிரட்டுறது, இது பண்ணுறது. இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, என் நண்பே வேறு அங்கே தேனியில் இருக்கேன் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு, இன்னையா அவங்க சாட்டை துரைமுருகன் அடிச்சு ஓட விட்டோம் பார்த்தியா, அப்படி வந்தேன். டேய் சாட்டை துரைமுருகன் எங்கடா மீட்டிங் முடிச்சுட்டு அவர் வாட்டில் தான்டா போயிருக்காரு, லெஃப்ட் பாண்டி தான்டா தலைமறைவாயிருக்காரு, என்னடா அப்படி பேசுன்னு கேட்டால் அதெல்லாம் நாங்கள் அடிச்சு பறக்க விட்டோம், ஒருத்தெல்லாம் நாம் தமிழ் கட்சியெல்லாம் அடிச்சு மண்டையை உடச்சிட்டு தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் பேசுகிறத நான் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்கிட்ட கொடுத்தா அது வயலன்ஸு, அது வழக்காகுன்றது கூட அந்த புரிதல் இல்லாமல் ஒரு வன்முறை, அது வந்து தவறு, இன்னொரு மனிதனை தாக்குறது தவறு, அது சட்டப்படி குற்றம், ஏதாவது ஒருத்தனுக்கு நீங்கள் அடிக்கும்போது ஏதாச்சும் ஒன்று ஆகி போச்சுன்னா ஜென்மத்துக்கு ஜெயிலு தான் அப்படின்ற அந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் ரவுடித்தனம் பண்ணுறது, பேசுறது, இதெல்லாம் என்ன மாதிரியான கொஞ்சமாச்சும் உங்களுக்குலாம் அறிவு இருக்காடா? தற்குறின்னு சொன்னால் கோவம் வருது இல்லை? அப்புறம் நீங்கள் பண்ணுற எல்லா வேலையும் தற்குறித்தனமாக தாண்டா இருக்குது. அப்புறம் தற்குறின்னு தாண்டா சொல்ல முடியும். விஜய் குறித்து இல்லாத விஷயங்களை எதுவும் நாங்கள் பேசிட்டோமா? இன்றைக்கி வந்து விஜய் வந்து கரூரில் வந்து அவர் ஓடியெல்லாம் போலைங்க, அங்கேயே களத்துலேயே தாங்க இருந்தார். அவர் வந்து மக்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கிட்டு அங்கேயே தாங்க இருந்தார். நீங்கள் வந்து எப்படிங்க பொய்யா விமர்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. விஜய் ஓடி போனதான் உலகத்துக்குமே தெரியுமே. விஜய் ஒரு ஓடுகாலி கோலைன்றது எல்லாருக்குமே தெரியுமே. போய் 4 நாள் எதுவுமே பேசல, 4 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டான்றது எல்லாருக்குமே தெரியுமே. இதில் சம்மந்தமே இல்லாமல் இந்த ராஜ்மோகன் அவெல்லாம் யாருமே தேடலை, கேஸ்லேயும் அவன் பேர் இல்லை, இருந்தாலும் அந்த ஆள் சம்மந்தமே இல்லாமல் தலைமறைவாக இருந்தார். இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு அவங்கள ரொம்ப சாஃப்டாக தான் டீல் பண்ணிச்சு அந்த பிரச்சனையிலேயே. அப்படி ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணும்போது கூட எதுக்கு ஒழியணும்? அது குறித்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு அரசியல், ஆக்கப்பூர்வமான அரசியல் குறித்து ஆக்கப்பூர்வமான மக்கள் போராட்டத்தை ஏதாவது விஜய் முன்னெடுத்திருக்காரா? இது எதுவுமே பண்ணாமல் நாங்கள் தான் தூய சக்தி, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கான் அப்படின்னு பேசினா, ஏன்டா இப்படி ஓடுகாலி பையன் எதுக்கடா வீட்டில் இருக்கணும்? ஒரு பிரச்சனைனா நம்ம நாளைக்கு நம்ம குடும்பத்தில் விஜய் மாதிரி ஒருத்தர் இருந்தானா நாளைக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை விட்டுட்டு ஓடிடுறான்டா இவெல்லாம் பிள்ளையாடா அப்படின்னு கேட்கறதுன்னு தோணும். யதார்த்தமாக தானே, அதைத்தானே அவரும் கேட்டார். அப்போ உடனே வந்து கோவம் வந்து ஆளை வச்சு அடிப்பேன் மிரட்டுவேன்னா நீங்கள் எப்படி? இப்போ போகிற போக்கை பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த தாவேகா கட்சி போகிற போக்கை பார்த்தா இவங்களுக்கு எதிரி வேற எங்கேயுமே இல்லை, இவங்க கட்சிக்காரங்க தான். இவங்களே சமூக வலைதளங்களை பேசுறது, கண்ட இடத்துல போய் சீட்டு அடிக்கிறது, அப்புறம் அந்த அவங்க பனையூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது, இது மூலமாகவே இவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும். ஆனால் இதெல்லாம் நம்ம எடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே இங்கே இருக்கக்கூடிய இந்த சோக்கால்டு தமிழ் தேசியவாதிலாம் வந்துடுவாங்க, நீங்கள் கடுமையாக வந்து விஜயை விமர்சிக்கிறீங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு குறைய போகுது. ஒரு தலைமுறையே இப்படி ஒரு தலைமுறை ஓட்டு போட்டால் என்ன, போடலைன்னா இந்த மாதிரி என்ன சல்லி பையனும் ரவுடி பையனும் எங்களுக்கு ஓட்டு போட்டால் என்ன, போடலைன்னா என்ன, போய் தொலையுது. இவங்களாம் சோத்துக்கு கேடு பூமிக்கு பாரம், இவங்களால நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை. இந்த மாதிரி 4 ரவுடி பையனும் சல்லி பையனும் தான் அங்கே உருவாகிட்டு இருக்கேன். இந்த கட்சி வளர்ந்துச்சுன்னா நாளைக்கு இதை விட பெரிய பிரச்சனையாகும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, லெஃப்ட் பாண்டி எம்எல்ஏவாக இருந்தால் அந்த தொகுதி எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி திமுக காரன் பண்ணுற அநியாயத்தை விட பெரிய அநியாயத்தை தான் பண்ண போகிறாங்க. இவங்க என்ன மாற்றாக இருக்க போகிறாங்க? அப்போ இவங்களையெல்லாம் களத்துக்கு முன்னாடியே வீழ்த்தணும்ல. இடும்பவனம் கார்த்தி அவர்கள் சொன்ன மாதிரி
எதிரிகளை களத்தில் வீழ்த்துவோம், உதிரிகளை களத்துக்கு முன்னாடியே வீழ்த்துவோம் சொல்ற சரிதானே? இவங்களாம் களத்துக்கு வரதுக்கே லாய்க்கில்லை, இவங்களாம் வந்து வேட்பாளரை நிற்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க. இந்த மாதிரியான ஆட்கள் தான் அந்த கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்று அரசியல் தெரியாத அடிமட்ட தற்கூரியா இருக்கேன், இல்லைன்னா ரவுடி பயிலா இருக்கேன். இப்படியான ஆட்கள்லாம் வந்து அரசியலுக்கு வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து என்னத்தை கலட்டி தள்ள போறாங்க. எனவே இவர்களை வந்து மக்கள் புறக்கணிக்க வேண்டும். எனவே இவங்களை அம்பலப்படுத்த வேண்டிய வேலையும் நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கு. இன்னைக்கு திமுக அதிமுக அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க. அவங்க மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. இளைய தலைமுறையினர் வந்து அந்த கட்சிகளை விரும்புறதில்லை. அவங்க வந்து மாற்றத்தை விரும்பி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப நாங்களும் வந்து இளைஞர்களுக்கான கட்சின்னு சொல்லிக்கிட்டு அவங்களை ஏமாற்றி ஒரு தலைமுறையே முட்டாளாக்குறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. அப்புறம் இவங்களை அம்பலப்படுத்த வேண்டிய கடமை நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா, அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பண்ணுவோம், இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்போம். இல்ல நாம் தமிழர் கட்சிக்காரங்க எங்களை வந்து விமர்சிக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களே, ஆனா நீங்க திருந்துறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவான். இந்த லெஃப்ட் பாண்டி மாதிரியான தற்கூரிகளை கட்சியை விட்டு தூக்குங்க, அவங்களே உங்க கட்சி பேரை கெடுத்துருவாங்க. விஜயை கொஞ்சமாச்சும் கல அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ண சொல்லுங்க. இப்படி எதுவுமே இல்லாம மக்களை முட்டாளாக்கி சினிமா மோகத்தை மட்டும் காட்டி முதலமைச்சர் ஆயிடலான்னு சொல்லி கனவு காண்டுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் அவரை அம்பலப்படுத்தக்கூடிய வேலைகளை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். எனவே திருந்த வேண்டியது நாம் தமிழர் கட்சியில் இந்த தாவேக்கா தற்கூரிகள் தான். இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.